நேரம். ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இவ்வுலகில் இரவு பகல் எப்படியோ அதே போல்தான் நமது வாழ்க்கை இன்பம் துன்பம். இன்பத்தை ஏற்கக்கூடிய மனது துன்பத்தை வெறுக்கிறது, துன்பத்தை ஏற்க மறுக்கிறது. அந்த துன்பத்தையும் பழக்கி துன்பத்திலிருந்து விலகுவதற்கான வழிகளை காட்டிக் கொண்டு இருப்பவள் தான் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி. இந்த அன்னையை நம்ம வழங்குறதன் மூலமாக என்னென்ன பயன்கள் ஏராளம் வாய்விட்டு சொல்லவே முடியாது. அதை சொல்வதற்காகவும் அதை அனுபவித்தவர்களின் பலன்களை சொல்வதற்காகவும் உங்களை சரியான முறையில் வழிகாட்டுவதற்காகவும் நமது நிகழ்ச்சியின் மூலமாக அரங்கத்துக்கு வந்திருப்பவர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அன்னையோட வழிகாட்டுதல் மூலமாகவும் உங்களுடைய பல உபதேசங்கள் மூலமாகவும் பலருக்கு வழிகாட்டிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு தலைப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரத்திலையும். இன்னைக்கு நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தொழிலுங்கிறது நிச்சயமா முக்கியமானது. அந்த தொழில்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நிச்சயமா முதல் தொழில் என்ன தொழில் செய்யலாம்னு அவங்க ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் அதுக்குண்டான துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொழில யாரும் தோத்து போறதே கிடையாது. அதை நம்ம யாரும் செய்யறதில்ல. அவங்க ஏன்னா இப்ப ஒருத்தருடைய தகப்பனார் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு இரும்பு வியாபாரம் பண்றாரு. அவங்க பையன் அதே இரும்பு வியாபாரத்துக்கு வரணும்னு அந்த தகப்பனார் நினைப்பார். இன்னொருத்தர் ஒரு துணி கடை வச்சிருக்காருன்னா அந்த துணி கடைக்கு அதே பையன் வரணும்னு நினைப்பாங்க. இப்படி வந்துகிட்டே இருப்பாங்க. அது அந்த காலத்துல. இப்பெல்லாம் என்ன படிக்கிறியோ படி. அப்ப அந்த படிப்பும் என்ன தொழில் படிக்கணும், என்ன வேலை வாய்ப்பு வர மாதிரி தொழில் படிக்கணும், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கர்மா ஓரளவுக்கு ஒத்து வந்து உங்களுடைய வாழ்க்கையை வழிபடுத்தும். அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன தொழில் செஞ்சாலும் நஷ்டம் அடைகிறன்னு நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன தொழில் பண்ணணும், நிறைய பேர் போன வாரங்கள் பார்த்த அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவு. அப்ப இத்தனை லட்சங்கள் இத்தனை கோடிகளை அவங்க அழிக்கும் போது, அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த அழிவு இருக்கு, பாதிப்பு இருக்கு. அவங்க கோடீஸ்வரரா கோடி கணக்கில் அழிச்சிருக்காங்க, சாதாரணவரா லட்சக்கணக்கில் அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப சாதாரணவரா ஆயிரக்கணக்கில் அழிச்சிருக்காங்க. இந்த பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வருது. அதை வந்து ஒரு தொழில் செய்யும் போது யோசிச்சு செஞ்சிருந்தாங்கன்னா இந்த அழிவு வந்திருக்காது. அதாவது அந்த பணம் அவங்களை விட்டு விரயமாயிருக்காது. அப்ப விரயம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து நிரந்தரமான ஒரு தொழில் செய்யறோம்னா இது நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு பார்க்கணும், பார்த்து செஞ்சிருக்கணும். மூதாதையர்களால் ஏற்பட்ட தொழில் ரீதியான கர்மாக்கள் பலமாக இருந்தால் நீங்க தொழில் செஞ்சாலும் சரி, வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அப்ப நம்ம முன் ஜென்மாவில வந்து நம்ம என்ன தொழில் செஞ்சுக்கணும், அந்த தொழில நம்ம உண்மையா நேர்மையா இருந்தோமா, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இந்த ஜென்மாவில நிச்சயமாக அந்த தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தொழில நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி அதுல ஏமாற்று வேலைகள் செஞ்சு அதன் மூலியமாக நீங்க பொருளாதாரத்தை உயர்த்தி இருந்தீங்கன்னா இந்த ஜென்மாவில உங்களுக்கு அந்த தொழில் மூலியமாக பெருத்த நஷ்டம் மட்டும்தான் வரும். சில பேர் உணவுப் பொருட்களை கலப்படம், எண்ணெய்கள்ல கலப்படம், இந்த மாதிரி கலப்பட தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஜென்மாவில் போன ஜென்மாவில் நீங்க என்னென்னலாம் கலப்படம் பண்ணீங்களோ அது போல உங்க உடம்புல வியாதிகளை கொடுத்து தொழிலே உங்களால போய் பண்ண முடியாத அளவுக்கு வியாதியால் தொழில் பாதிக்குது. இப்போ ஒரு ஓனர் இருக்காருன்னா அந்த ஓனர் வந்து அந்த தொழில் ஸ்தலத்துக்கு போனாதான் அந்த வியாபாரத்தை கவனிக்க முடியும். என்னதான் வேலைக்காரங்களை போட்டிருந்தாலும் அவருக்கு வியாதிகளை கொடுத்தா எப்படி தொழில் கவனிக்க முடியும்? சரி, அடுத்தது அவருக்கு மனக்கவலைகள் இருந்தா அவர் எப்படி தொழில் கவனிக்க முடியும்? அவருக்கு குடும்ப கஷ்டங்கள் இருந்தா எப்படி தொழிலை கவனிக்க முடியும்? இப்படி எந்தெந்த மாதிரியான நீங்க தொழில பாவங்கள் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும். அப்ப சேரும்போது அதுல வளர்ச்சியே இருக்காது. அப்ப அந்த வளர்ச்சியை நம்ம மாத்திக்கக்கூடிய வழியை நம்ம தேடிக்கணும். நீங்க எல்லாரும் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இன்னைக்கு தொழில கஷ்டப்படுற அத்தனை பேருக்குமே 3 கிரகங்களுக்கு மேல 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இப்படி கண்டிப்பாக இருக்கும். நான் சந்திச்சேன். போன வாரம் வந்தாங்க. அவங்க அப்பா ஜாதகத்துல 4 கிரகம் இருக்கு, பையன் ஜாதகத்துல 5 கிரகம் இருக்கு, பேரன் ஜாதகத்துல 6 கிரகம் இருக்கு. அப்போ ஒரு கிரகம் சாட்சி இருக்காங்க. என்ன தொழில்? சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. மொத்த கடையும் லீவ் விட்டு வந்து என்ன பாக்குறாங்க, ஏன்னா எங்களுக்கு வியாபாரமே இல்லை சுவாமி, நல்ல பெரிய இடத்துல வச்சிருக்கோம், இது வரைக்கும் இத்தனை கோடி ரூபாய் நஷ்டமா இருக்கு, என்ன வழி சாமி? நாங்க எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா இன்னமும் நாங்க நஷ்டத்துல தான் இருக்கோம். அவங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான ஏற்பட்ட கர்மா இருக்கனால புத்தி வளர்ச்சி அந்த பையனுக்கு இல்லை. இன்னொரு பையனுக்கு, ஒரு பையன் நல்லா இருக்கான், ஒரு பையனுக்கு அந்த வளர்ச்சி இல்லை. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு வாழ்க்கையில. அவருக்கு திருமணம் ஆகல. ஆனா நல்லா பேசுறான் என்கிட்ட. குடும்பமே வந்திருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா? பிரத்திங்கரா காப்பாற்ற மாட்டாளா? நிச்சயமாக இது மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்குமே காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா ஸ்ரீ மகா பிரத்திங்கரா. நீங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்ல,
ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா ராகுகால பூஜை முறை உடனே செய்யுங்க. ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பாதகமல பூஜையை உடனே செய்யுங்க. மூன்றாவதா என் பரிகாரம் தேவை என்றால், அவசியம் இருந்தால் 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இப்படிலாம் இருக்கு அப்படின்னா நீங்களே எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க நீங்களே முடிவு பண்ணுங்க. இதுக்கு ஏன் ஒரு ஜோதிடர்கிட்ட போறீங்க? எடுத்து பாருங்க. நான் இப்ப சொல்றேன்னா இந்த எடுத்து அந்த கட்டத்துல ஆமா நமக்கு 3 கிரகம் இருக்கா எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் 2 கிரகம் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அப்ப 2 கிரகம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது பார்வை, அந்த உட்கார்ந்த ஸ்தானம், எந்த சாரத்துல வாங்கியிருக்கார், எந்த கிரகத்தின் பார்வை இருக்கு, எந்த வீட்டுல உட்கார்ந்திருக்கார், எப்படி இருக்கார், அந்த அமைப்பு என்ன, திதி சூன்யம் ஆயிருக்கா, திதி சூன்ய வீட்டுல உட்கார்ந்திருக்காரு, இப்படி எல்லாம் இருக்கு. அந்த தொழிலையும் வியாபாரத்தையும், தொழில் வியாபாரம் கல்வி, நீங்க கல்வி படிக்கும் போது என்ன படிப்பு படிச்சா என்ன வேலை கிடைக்கும்ன்ற விஷயத்தை எடுத்துப்போம். என்ன தொழில் செஞ்சா என்ன மாதிரி தொழில் நமக்கு போனா நல்லா இருக்கும்ன்ற விஷயத்தை எடுத்தீங்கன்னா, படிக்கும் போதே தொழில் கல்விக்கு என்ன தேவை, என்ன படிப்பு அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன தொழில் செஞ்சா சரியா வரும்னு அதை எடுத்துக்கிட்டீங்க. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு காட்டும் போது என்ன கர்மாவோ அதுக்கேற்ற மாதிரியான தொழில் தான் உங்க ஜாதக அமைப்புல இருக்கும். அப்ப அதை எடுத்துக்கிட்டு நீங்க வியாபார முன்னேற்றமோ வேலை வாய்ப்பு முன்னேற்றத்துக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதை யாருமே எடுக்கிறது இல்லை. என்னமோ இருக்கு ஒரு தொழில், இது எனக்கு நல்லா தெரியும் போறோம். நல்லா தெரிஞ்ச தொழில தான் நஷ்டப்படுறீங்க. சில பேர் ஒண்ணுமே தெரியாத தொழில எங்கேயோ இருக்கான், இன்னைக்கு வரைக்கும் அவன் தொழிலை கத்துக்கிட்டு தான் இருப்பான், ஆனா அவன் கோடீஸ்வரனா இருப்பான். அது அவனுடைய ஜாதக அமைப்புல அந்த கர்மாவில் அப்படி இருந்திருக்கும். எல்லாருடைய நோக்கமும் என்ன? செல்வங்கள் சேர்ப்பது, சொத்துக்கள் சேர்ப்பது, பணங்கள் சேர்ப்பது, இப்படி சேர்த்துக்கிட்டே போறோம். இந்த சேர்க்கிறதெல்லாம் நிக்குமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. செல்வங்கள் நிலைத்து நிற்பதில்லை, அன்னையின் அருள் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். அதனால இந்த பிரத்திங்கிரா அனுகிரகத்தை பெற்றுவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. அது எந்த கவலையும் வேண்டாம். உங்க இடத்துல இருந்தே பெறலாம். நீங்க உடனே பூஜை செய்யுங்க. அதுக்குண்டான வழியை அவ காட்டுவா. திக்கு தெரியாத காட்டுல இருக்கும்போது வழி தெரியாம இருப்பீங்க இல்லையா, அது போல அந்த வழிக்கு வந்து ஒரு மேப் மாதிரி வந்து இப்படி வாடான்னு உங்களை கூட்டின்னு போவோம். கூட்டின்னு போகும்போது கையை பிடிச்சின்னு போங்க, அம்மா கூப்பிடறான்னு நினைச்சு போங்க, நிச்சயமா வழி காட்டுவான். அந்த வழியை பயன்படுத்துங்கள். புரியுதுங்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் வந்து கண்டிப்பா. வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. ரமணிபாய். நல்லது. உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன? ராசி பரணி நட்சத்திரம் மேசரா. சரி, உங்களுடைய கேள்விகளை சுவாமிகிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்திங்கரே சுவாமி. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க சுவாமி. சொல்லுங்கம்மா. உங்களை பத்தி எனக்கு வந்து பெல்ஜியம்ல இருக்கிற என் அக்கா பொண்ணு உங்களை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சா, என் பையனோட ப்ராப்ளம்னால உங்களை கும்பிடணும் அப்படின்னு. சரிம்மா. அம்மாவை நம்புங்க அப்படின்னு. சரிம்மா. அப்பத்துல இருந்து நான் வாட்ஸ்அப்ல பாத்துட்டு உங்க ஸ்பீச் கேட்டுட்டுல இருந்து ராவுகால பூஜை பண்ணின்னு வந்தேங்க சுவாமி. சரிம்மா. ஒரு நாள் என் பையன் ரொம்ப கலாட்டா கொடுத்தான். அப்போ நான் வேண்டிட்டே இருந்த ஜெய் பிரத்திங்கரே, அம்மா நீ வரணும், நீ வந்து எனக்கு நிக்கணும் அப்படின்னு. பிரத்திங்கரே சாமியை சொல்லி 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 பண்ணதுக்குள்ள அம்மா பெருசா வந்து என் முன்னால நின்னாங்க சாமி. சரிம்மா. நின்னுட்டு அம்மா நீ இவ்வளவு சீக்கிரம் வந்தியே, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னுட்டு நான் அழுது எங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5-10 நாளுக்கு திருப்பி வந்தா என் பையன் கால்ல விழுந்து ரொம்ப கெஞ்சு, நான் இனி பண்ண மாட்டேன்ப்பா, நான் இனி அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்சு நான் சாமி. சரிம்மா. அது இப்ப உங்க பையன் உங்களோட சந்தோஷமா இருக்காரா? இருக்காருங்க சுவாமி. அதாவது நீங்க யூடியூப்ல பாத்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்ச லிங்க் வந்து யூடியூப்ல பார்த்து அதுல இருந்து நீங்க நிகழ்ச்சி பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ராகுகால பூஜை. எங்க அக்கா பொண்ணு பெல்ஜியம்ல இருந்து யூடியூப்ல அனுப்புனா சாமி. ஆமாமா, இங்க இருந்து யாரும் பாக்குறது இல்ல யூடியூப்ல. எல்லாரும் டிவில தெரியலன்னா அப்புறம் விட்டுருவோம். எங்கெங்க இருந்து உலக நாடுகள்ல இருந்து எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராகுகால பூஜை எல்லா நாடுகள்ல இருந்தும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சதை உங்களுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. நீங்க அதை பார்த்துட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அதன் மூலமாக இப்ப உங்க பையனோட இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களோட அம்பாள் உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அவ உங்களுக்கு விஸ்வரூபமா காட்சி கொடுத்துருக்கா இல்லையா? அதன் மூலமாக உங்க பையன் அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு உங்களோட சேர்ந்திருக்காரு இல்லையா? அதான் இப்ப நீங்க சொல்ல வரீங்க. சந்தோஷமா. நிச்சயமாக தொடர்ந்து ராகுகால பூஜை செய்யுங்க. இப்ப ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா? சாமி நான் கேள்வி நேரிலே வரணும்னு இருக்கேன் சாமி. வாங்கம்மா. ஆமா, பாதகமலம் வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் சாமி. நிச்சயமா நேர்ல வாங்க, சந்தோஷமா இருங்க. எப்பயும் ராகுகால பூஜை செய்யுங்க. அம்பாளுடைய பாதகமலத்தை பூஜை செஞ்சுட்டு வாங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா இருங்கம்மா. இதே போல எல்லாருக்கும் சொல்லுங்க, நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. நீங்க யாருக்கும் ராகுகால பூஜையை விளக்கம் தர வேண்டாம். சரியா?
சந்தோஷமா இருங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே. வணக்கம். வணக்கம். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. நீங்க பெங்களூர்ல இருந்து அழைக்கிறதுனால இந்த மாதமே பெங்களூர் விஜயம் இருக்கு சுவாமிகளோட. அதே மாதிரி கோயம்புத்தூரும் வர்றாங்க, வர 21, 22, 23ஆம் தேதியில வர்றாங்க. மற்றும் இந்த மாதமே வர ஜனவரி மாதம் மலேசியா கூட விஜயம் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க கூட நீங்க வந்து அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு சுவாமியில போய் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம மகிமை பத்தி நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப அவங்க நேரடியா வந்திருக்காங்க. இது தொடர்பாக பாத கமலத்தை வாங்கி பூஜை பண்ணவங்க எப்படி எல்லாம் பாத கமல பூஜை பண்ணணும்ங்கிற பத்தியும் அதை தொடர்ந்து மகிமை பற்றியும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். நேர்களே, பாத கமல பூஜை முறை பண்றது எப்படின்னு நீங்க நிறைய பேர் பாத கமலத்தை பார்க்கணும்னு ஆசையா இருப்பீங்க. அந்த பாத கமலம் பற்றியும் தொடர்ந்து அதை பற்றிய மகிமை பற்றியும் நம்ம தரோம். தொடர்ந்து பாருங்க. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. வெங்கடேஸ்வரன், நான் பெங்களூர்ல இருந்து வரேன். மே 2012 வேலை நல்லா போயிட்டு இருந்தது. செப்டம்பர் மாதத்துல போக முடியல. உட்காந்து வேலை பண்ண அப்டமன்ல பெயின் வரும். சரி, ஃபேமிலி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணேன். அவர் சொன்ன லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கணும், அப்பதான் தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டுன்னு சொன்னார். லேப்ரோஸ்கோபி பண்ணினேன். டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர். சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சி, ஃபாரின்ல பண்ண கேரிங்ஸும் கரைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது. அந்த ட்ரீட்மெண்ட் மத்தியத்துல குருஜி பெங்களூருக்கு வந்து அவரையும் போய் பார்த்தேன். அந்த டைம்ல ராகுகால பூஜை ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். கேன்சர்ல இருந்து வெடிப்பட்டு 2 வருஷம் ஆகுது. இவ்வளவு இருக்கும்போது எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. கவலைப்படாத, எங்க அம்மா தாய் இருக்கா, பிரத்யங்கரா காவத்துப்பா, கேன்சர்ல இருந்து எல்லாரையும் விடுபட்டுடுவா, தைரியமா இருங்க, நல்லதே நடக்கும், நல்லே நடக்கும். பாத கமலம் பூஜை முறைகள் பற்றி நம்ம நிறைய பேச இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத கமலத்தை பத்தி பேசினீங்க, பாத்தீங்க. அது மட்டும் இல்லாம மகிமை, அதை நம்ம வணங்குறதுனால என்ன மாதிரியான மகிமை பற்றிய தகவலும் பாத்தீங்க. தொடர்ந்து நம்ம சுவாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமி, வர மாதம் மலேசியா போறீங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத கமலம் வாங்கணும்னு நினைப்பாங்க. சென்னையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்க பாத கமலம் கொடுக்குறீங்களா? அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த பாத கமலம் போய் சேருது? இது வரைக்கும் எல்லாமே கொரியர் மூலியமாக போயிட்டு இருக்குமா. இப்ப நம்ம எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டுல இருக்கும்போது எல்லாரும் வாங்கணும்னு நினைப்பாங்க. போன வாட்டி மலேசியா போகும்போது எல்லாரும் கேட்டு இருந்தாங்க. ஆனா பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் நம்ம கையில எடுத்துன்னு போவோம். அம்பால வந்து நான் கையில எடுத்துன்னு போவேன். எத்தனை எடுத்துன்னு போக முடியும், அதே போல அதுதான் எடுத்துன்னு போக முடியும். அது தேவைப்படுறவங்க பதிவு செய்து கொள்ளணும். பதிவு செய்துக்கின்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ராசி நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ணி கொடுப்போம். அந்த முன்பதிவு செய்தவங்களுக்கு மட்டும் பாதகமலம் நிச்சயமாக வழங்கப்படும். 8, 9, 10, 11 ஆகிய தேதிகளில் இருக்கும். அங்கே கோலாலம்பூரில் தான் இருப்பேன். அதே மாதிரி கிளாங்னு ஒரு இடத்துல பூஜைகள் இருக்கு. அது எங்க ஏது எல்லாமே தெளிவாக நாங்கள் கொடுத்துருக்கிற நம்பர் 98 400 86 373, அதாவது 9840086373. அந்த நம்பர் கீழே 2ஆவதா ஸ்க்ராலிங்ல இருக்கும் பாருங்க, 9840086373. இந்த நம்பர்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க. அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா அம்பாள் இப்ப மகிமையை பத்தி ஒருத்தர் பேசினதை கேட்டீங்க. அவர் ராவுகால பூஜை செய்து அவருக்கு உண்டான பலன், பாதகமல பூஜை செய்து அதுக்கு உண்டான பலன்களை பார்த்திருப்பீங்க. அதாவது ராவுகால பூஜை செய்து என் பிள்ளை ஒழுக்கமா இல்லை, அவன் எனக்கு சரண்டர் ஆயிருக்கான், எங்கேயோ இருந்து பெல்ஜியம்ல இருந்து சொன்னதை கேட்டு இவங்க அதுக்கப்புறம் அதை செஞ்சு அதை
பலன் பெற்றிருக்காங்க. இங்க பெங்களூர்ல இருக்க ராகுகால பூஜை செய்து எனக்கு இந்த மாதிரி நன்மைகள் நடந்திருக்கு. முக்கியமா கேன்சர் குணமாயிருக்கின்றார். அந்த கேன்சர் குணமாகனா கேன்சர் மாதிரி ஒரு கொடிய நோய் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை இருக்கிறது. அதை வரவே தடுக்கணும், அறவே தடுக்கணும். அம்பாளின் அனுகிரகம் இருந்தா எல்லாத்தையும் தடுக்க முடியும் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. அதனால யாரெல்லாம் பேசணும், இந்த மாதிரி மகிமையில பத்தி உணர்ந்தவர்கள் சொல்லணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் நம்பரை கொடுத்து பதிவு செய்து கொண்டு இந்த நேரத்துல கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வாங்க. முடிஞ்ச எல்லாருக்கும் கொடுக்க முடியாது லைன், முடிஞ்சவங்க பேசுங்க. இல்லைன்னா வாரம் ஒருத்தருக்கு நிச்சயமாக உண்டு. இதே போல் பேசிய தகவல்கள் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் போட்டு காட்டப்படும். ஏன்னா அனுபவம் என்பது மிக மிக அரிது. அந்த அனுபவம் ஏற்பட்ட அத்தனை பேருக்குமே அம்பாளின் காயின் உருவம் பொறித்த காயின் கொடுக்கப்படும். நேர்ல வந்தும் சொல்லுங்க, கடிதமா கொடுங்க, டிவியிலையும் பேசுங்க. இந்த பேசுவதனால் நமக்கு என்ன பலன் சுவாமி? உங்களால் ஒரு 10 பேர் பூஜை செய்ய ஆரம்பிப்பான். சுவாமி சொன்னா என்னை பத்தி தெரிஞ்சவங்க நிச்சயமா செய்வாங்க. மக்கள் சொன்னா ஓ இந்த மக்களுக்கு இது நடந்திருக்குன்னு அந்த மக்கள், இன்னொரு மக்கள், சுவாமியை வெறுத்த மக்கள், சுவாமியே இல்லைன்னு சொல்ற மக்கள் கூட பூஜை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில மகிமையை பத்தி போட்டு காட்டுறோம். அதனால்தான் போன்ல பேசுங்கன்னு சொல்றோம். அப்ப அந்த விஷயங்களை உணர்ந்தவர்கள் சொல்லும் போது இன்னும் அதிகம். நான் உணர்ந்துட்டேன், நான் ஒரு சுவாமிகளா இருக்கேன், ஒரு மக்களா இருந்து நீங்க சொல்லுங்க, சுவாமிகளா இருந்து நான் சொல்றேன், மக்களா இருந்து நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரட்டும். அன்னையின் புகழ் உலகமெங்கும் பரவட்டும். புரியுதுங்களா? அன்னையோட புகழ் மட்டும் இல்லாம நிச்சயமா அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம். வர வாரத்துல இருந்து காலை 8 மணி முதல் இந்த நிகழ்ச்சி, ஏன்னா இப்ப நம்ம 8:30க்கு இந்த நேர நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கோம். வர வாரத்துல இருந்து வெள்ளிக்கிழமைகள்ல 8 மணியில இருந்து இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுங்கிறது நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்ம தொழில் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா சுவாமி? இப்ப தொழில், இப்ப நீங்க சொல்றீங்க இவங்களுக்கு இது சூட் ஆகும் இது சூட் ஆகுதுங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாத கமலத்தை வச்சு நம்ம வெளிப்படுறதுனால அந்த தொழிலை நான் மாத்திக்க முடியுமா? மாத்துறதுக்கான வழிகள் கிடைக்குமா? நிச்சயமா அன்னையின் பாத கமலத்தை வழிபட்டு வரும்போது உங்களுக்கு தொழில் மோசமாக இருந்த தொழில் கூட முன்னேற்றம் மாறும். மோசமாக இருந்த தொழில் கூட முன்னேற்றமாக மாறிவிடும். என்னால பாத கமலம் வாங்க முடியாது. நிச்சயமா வாங்க முடியும். நீங்க வாங்கக்கூடிய விலைகள்ல தான் வச்சிருக்கேன். கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்க வீட்லயும் வச்சுக்கலாம், தொழில் பண்ற இடத்துலயும் வச்சுக்கலாம். வீட்டுல முறையா பூஜை பண்ணுங்க. தொழில் பண்ற இடத்துல அவளுக்கு ஒரு பூவை போட்டு தொட்டு கும்பிட்டா போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம். வீட்டுல முறையான பூஜைகள் வீட்டுல செய்யுங்க, நிச்சயமா உங்களை காப்பாற்றுவார். என்னால இதெல்லாம் முடியாது சார், ராகுகால பூஜை செய்யுங்க. ஆனா இந்த தொழில் நமக்கு என்னைக்கும் நிரந்தரமான தொழில், என்னைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லாத தொழிலா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு எத்தனை தொழிலதிபர்களா இருக்கட்டும், சாதாரண தொழிலாளியா இருக்கட்டும், இல்ல வேலையில இருக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாரும் நம்மளுடைய ஸ்ரீமகா பிரத்யங்கிரா பரிகார பூஜை முறைக்கு வந்துடும். அமாவாசை பரிகார பூஜை முறைக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த தாயத்தை நீங்க அணிந்து ஒரு வருடத்திற்குள்ளாக உங்களுக்கு எதெல்லாம் நடக்கணுமோ நல்லது மட்டும்தான் நடக்கும். தீமை என்பது இருக்காது. தடுக்கி விழுந்ததெல்லாம் தீமைன்னு சொல்லக்கூடாது. தீமை வரும், ஆனா அந்த தீமையிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார். நம்மளை எதிரிகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஆட்கொள்வதற்கு என்னென்ன வழிகள், அதுல இருந்து நம்ம வெளியில வரதுக்கு உண்டான வழியை காட்டி அதை உங்களுக்கு வழி நடத்தி உங்களை என்னைக்கும் அன்னையின் அருளும் இருந்து உங்களுக்கு அருளும் பொருளும் கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வழிதான் நம்மளுடைய அமாவாசை பரிகார முறை. அந்த அமாவாசை பரிகார முறை மாதம் மாதம் அமாவாசையில சேரும். சென்ற மாதம் இந்த மாதம் முடிஞ்சிருச்சு அமாவாசை. அதே போல தை அமாவாசையில விசேஷ பரிகார பூஜை முறைகள் செய்யப்படுகிறது. அதற்கு நீங்க எல்லாரும் முன்பதிவு செய்யணும். முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த தை அமாவாசை விசேஷ பலன்களை தரும். அதற்கு நீங்க என்ன செய்யணும்? எல்லாரும் கேட்கறது தான், உடனே பரிகாரம் செய்யணும். சாமி சொல்லிட்டார் பரிகாரம் செய்யணும். ஜாதகம் பார்க்க வேண்டாமா? உங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்கு? 21 நாள் பரிகார முறை தேவையா? 48 நாள் பரிகார முறை தேவையா? 90 நாள் பரிகார முறை தேவையா? அப்படி என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கப்புறம் அந்த பரிகாரம் நீங்க உங்களுக்கு கண்டிப்பா செய்ய முடியுமா? அம்பாளின் உத்தரவு இருக்கா? அந்த உத்தரவு இருந்தால் செய்யலாம். இந்த மாதம் செய்யலாமா? அடுத்த மாதம் செய்யலாமா? எந்த மாத அமாவாசையில செய்யறது? எத்தனையோ பேர் அதுக்குண்டான முறைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னமும் நான் அவங்களுக்கு பரிகாரம் பண்ணாம இருக்கேன். அவங்களுக்கு தெரியும், எல்லாம் அதுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா அம்பாள் உத்தரவு இல்லை. கொடுத்துட்டு போங்க, உத்தரவு வந்தா செஞ்சிடும். ஏதாவது நடுவில் வந்து அவங்க டீட்டெயிலாம் வாங்கிட்டு போயிடும். எல்லாரும் அமைதியா தான். அம்பாளின் அனுகிரகம் வேணும்ன்றவங்க நிச்சயமாக அமைதி காத்திருக்காங்க. அது ஏன்னா அவ கொடுத்தாதான் நான் செய்ய முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதனால நீங்க செய்ய வேண்டியது, அத்தனை பேரும் செய்ய வேண்டியதுன்னு ஒரு முறை ஜாதகத்தை பாருங்க. குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு நான் புரிய வச்சுட்டுனா போதும். அடுத்தது குடும்பத்தில் இருக்க 10 ஜாதகம் 20 ஜாதகம்லாம் வேண்டாம். அதற்கு எனக்கு ஃபீஸும் வேண்டாம். ஒரு ஜாதகத்தை பாருங்க, பார்த்து முடிச்சு அதுக்கு உண்டான பிரச்சனை எடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்தோடைய பிரச்சனை ஃபுல்லா வந்துடும். வீட்டுல கணவர் இருக்கார், அவர் ஒருத்தர் பாருங்க. பெரிய பையன் இருக்கா, பெரிய பையன் எனக்கு இல்ல, எல்லாம் பொண்ணுதான் சாமி. பொண்ணுது பாருங்க. இந்த ஒரு பிள்ளைகள் வச்சிருக்காங்க, ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு, 2 பொண்ணு, எல்லாம் பையனா வச்சிருக்கோங்க, எல்லாம் பொண்ணா வச்சிருக்கோங்க, இல்ல ஒண்ணா வச்சிருக்கோங்க. அவங்க எல்லாம் அவசியம் ஜாதகத்தை எடுத்து இப்ப பாருங்க. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா ஜாதகம் வீட்டுல தான் இருக்கும்.
எடுத்து பாருங்க. 3 கிரகத்திற்கு மேல் இருந்தால் நிச்சயமாக பரிகாரம் அவசியம். இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்க கவனிக்கணும். அதை கவனிங்க. அப்படி என்னால பரிகாரம் செய்ய முடியல சாமி, நாங்க மிகவும் ஏழை, என்ன செய்யறது? பாதகமலத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. ஒரு அம்மா வந்து சொல்லுச்சு, என் பையனை உங்கள்கிட்ட கூட்டின்னு வந்துகிட்டே இருக்கும்னு நினைச்சு வரமாட்டேன்ட்டான், அவனுக்கு பெரிய பாதிப்பு வந்துச்சு. அப்படிலாம் கூப்பிடாதீங்க, வராத பையனை கூப்பிடாதீங்க. நீங்க பூஜை செஞ்சு அவன் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கோங்க. புரியுதா? தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு நேயர் பார்த்துட்டு வந்துடலாம் சாமி. கண்டிப்பா. வணக்கம், ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்க. மேம் நான் ரேவதி மேம் என் பேரு. நல்லது, சுவாமிகிட்ட பேசுங்க. சரிங்க மேம். சொல்லுங்கம்மா. சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 3 வருஷமா பிரிஞ்சிருக்கேன் வீட்டுக்காரர் விட்டு. சரிம்மா. அதனால அதுக்குதான் சார் கேட்கணும். எப்படி நம்ம நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்களா? ஆமா சார், முதல் தடவை. சரி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சேலம் சார். சேலம். ராகுகால பூஜையை உடனே பண்ண ஆரம்பிங்க, இன்னையில இருந்து பண்ண ஆரம்பிங்க. வெள்ளிக்கிழமை. உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரேவதி நட்சத்திரம் ரேவதி சார். ரேவதி நட்சத்திரம் ரேவதி. முதல்ல உங்களை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்றேன், இந்த நட்சத்திர பேரை வைக்கிறத முதல் தவிர்த்துருங்க. எல்லாருமே அந்த மாதிரி நட்சத்திர பேரை, பரணி நட்சத்திரத்துல பிறந்தா பரணி, பொண்ணா இருந்தா பரணி, பையனா இருந்தா பரணிதரன், ரேவதியில பிறந்தா ரேவதி, புரியுதுங்களா? கிருத்திகையில பிறந்தா கார்த்திகா, கிருத்திகான்லாம் வைக்கிறது வேண்டவே வேண்டாம். நட்சத்திர பேரு நட்சத்திரங்களுக்கு, மனிதர்களுக்கு கிடையாது. அப்படி வச்சவங்க அத்தனை பேரும் பிரச்சனைகள் தான் இருக்காங்க. அதுக்கு நீங்க ஒரு சான்று. என்ன பிரச்சனை வருமோ அவங்க ஜாதக ரீதியான ஒரு பிரச்சனை வரும். புரியுதுங்களா? ஆனா அதுக்காக இப்ப பேரை மாத்த சொல்ல, இருக்கிற பேரே போதும். இந்த கஷ்டத்தை இப்போ இதுல இருந்து வெளியில வரதுக்கு பாப்போம். உங்க கணவருடைய ராசி என்னம்மா? விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், சின்னையா சார். சின்னையா. சரி. கல்யாணம் இப்ப எவ்வளவு நாளா பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க? இப்போ ஒரு 2.5 வருஷம் ஆகுது. நீங்க என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை, புதன்கிழமை உங்க கணவருக்காக செவ்வாய்க்கிழமை, புரியுதுங்களா? அதே மாதிரி வியாழக்கிழமை, புதன்கிழமை உங்க கணவருக்காக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாள்ல விசேஷமாக ராகுகால நேரத்துல பூஜை பண்ணிட்டு வாங்க. எல்லா நாளும் பண்ணுங்க. கோயிலுக்கு போய் தானே? இல்லம்மா, நீங்க வீட்டுல இருக்கீங்களா, வேலைக்கு போறீங்களா? இல்ல, வேலைக்கு இப்போ போலான்னு இருக்கேன் சார். வேலைக்கு போங்க. காலையில 6 to 7 செய்யுங்க. கோயிலுக்கு எல்லாம் போக வேண்டாம். வீட்டுல பிரத்திங்கிரா படத்தை வைங்க. படம் இல்லைன்னா வீட்டுல ராகுகால பூஜை முறை இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டு காட்டுவோம். அதை பார்த்து ராகுகால பூஜை முறை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடியலன்னா யூடியூப்ல போய் ராகுகால பூஜை முறை எப்படின்னு சொல்லுங்க, அதை கேட்டுக்கிட்டு செய்யுங்க. ராகுகால பூஜை முறை தொடர்ந்து செஞ்சால் நிச்சயமாக 3 வாரம், 4 வாரம், 5 வாரம், அதிகபட்சமா 21 நாள் இல்ல 21 வாரம். புரியுதுங்களா? இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. வெள்ளி, செவ்வாய், புதன் இந்த 3 நாள் விசேஷமாக ராகுகால பூஜை நெய்யால் ஏற்றப்பட்ட தீபத்தை ஏற்றி பூஜை பண்ணிட்டு வாங்க. அம்பாள் என்னால வேலைக்கு போறேன், பூஜைக்கெல்லாம் செய்ய முடியாதுன்னா ஜெய் பிரத்திங்கிற ஜெய் பிரத்திங்கிற ராகுகால நேரத்தில் சொல்லிட்டு வாங்க. நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இந்த கேட்ட நேர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இந்த ராகு கால பூஜை முறை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நேர்களே, ராகு கால பூஜை முறைகள் நம்ம வீட்டுல இருந்து செய்தாலே பல பயன்கள் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். இதோ பாருங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகு கால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம்.
ராகு கால பூஜை முறை எப்படி செய்யணுங்கிறத கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நல்ல முறையில உங்களுக்கு செய்யணுங்கிற ஆசைகள் இருக்கும். அது எப்படி பண்றதுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கங்களை நம்ம கொடுத்திருக்கோம். தொடர்ந்து வர மாதம், அதாவது ஜனவரி மாதங்கள்ல 21ஆம் 22ஆம் 23ஆம் தேதிகள்ல கோயம்புத்தூர் வர்றாங்க சுவாமி. அதை தொடர்ந்து பெங்களூர் 29ஆம் 30ஆம் தேதியில வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியால இருக்கிற மலேசியா வாழ் மக்களுக்காகவும் சுவாமிகள் வர்றாங்க 8, 9, 10, 11ஆம் தேதிகள்ல. இப்ப எங்கெங்கெல்லாம் வர்றாங்கிறத நாங்க சொல்லிட்டோம். ஆனா முன்பதிவு பெற்றுட்டு நீங்க சுவாமிகளை வந்து மீட் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம ராகு கால பூஜை முறை பத்தி நம்ம பார்த்தோம். வர ஆங்கில புத்தாண்டுக்கு இந்த ராகு கால பூஜை முறைகளை எப்படி நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் சுவாமி? நிச்சயமாமா. அதாவது ஆங்கில புத்தாண்டுல வந்து நீங்க கோவிலுக்கு நடுநிசையில போறதை தவிர்த்துருங்க. சரி. நம்ம இந்து தர்ம சாஸ்திரத்துல எங்கேயுமே ராத்திரில போய் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுன்னு சொல்ல, அதை மட்டும் தவிர்த்துருங்க. சரி. நம்ம என்ன பண்ணலாம், காலையில 6 மணிக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சா நம்ம வீட்டுல என்ன பூஜை பண்ணுமோ அதை சிரத்தையா பண்ணுங்க. பிரத்திங்கிரா பூஜையை பண்ணுங்க. மாலை வேளையில ராகுகால பூஜை முறையை முறையா செய்யுங்க. அந்த ராகுகால பூஜை முறையே சிறந்தது. அன்னைக்கு ஒரு சக்கரை பொங்கலை வச்சு விசேஷமா பூஜை பண்ணுங்க. அவ்வளவுதான். 108 முறை சொல்றது இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க. அம்மா காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா காப்பாத்துவா. அன்னைக்கு திருதியை திதி, இந்த நட்சத்திரம் இந்த திருதியை திதியில வர்றதுனால அன்னைக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் அள்ளித்தரக்கூடிய நாள். அந்த திருதி என்பது 3வது திதி. அந்த திதியில நம்ம உட்காந்து பூஜை பண்ணும்போது எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். என்னென்ன பூஜைகள் செய்றீங்களோ அதை அத்தனையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ராகுகால நேரத்துல பூஜையை செய்யும் போது பாத்தீங்கன்னா அம்பாள் உங்களுக்கு நன்மையை கொடுப்பாள். அந்த ராகுகால பூஜையை எவ்வளவுக்கு அதிகமாக செய்றீங்களோ அவ்வளவு நன்மையை கொடுப்பாள். புரியுதுங்களா? அதே போல அந்த ராகுகால பூஜையில வந்து எல்லாரும் பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ராகுகால பூஜையில வந்து பாதகமலம் வாங்கிக்கலாம். அன்னைக்கு 1ஆம் தேதி புத்தாண்டு அன்னைக்கு ராகுகால பூஜையில பாதகமலம் கொடுக்கப்படும். அதை பதிவு செய்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அன்னைக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஆனா பதிவு செய்து கொள்ளணும். புரியுதுங்களா? அதை செய்து கொள்ளும்போது உங்களுக்கு இன்னும் பல விசேஷங்கள். அம்பாள் அன்னைக்கு வாங்கிட்டு போய் அடுத்த நாள் 2ஆம் தேதியிலிருந்து பூஜை ஆரம்பிங்க. அதாவது 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு 5:30 மணி வாக்குல பாதகமலம் கொடுப்பேன். யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ வந்து வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? அதை தொடர்ந்து ஒரு சிறிய சந்தேகம் சுவாமி. எல்லாத்துக்கும் ஒரு வழிவகை வச்சிருக்கீங்க. இந்த 108 தடவை செய்யணுங்கிறதுக்கு எந்த அளவுல மனதை நம்ம ஸ்ரத்தையா வச்சுக்கணும்? ஏன்னா அதுலதான் மனசு அங்க ஸ்ரத்தையா இருக்கிறதுடைய சுவாமியால் வழிபடுறதுல இல்ல சில பேருக்கு. இல்லம்மா, கணக்கு வேண்டாம். 108 என்பது எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கை நிச்சயமாக அவசியம். ஏன் அந்த 108 வச்சிருக்கோம்னா, அந்த 108 எண்ணும் போது ஒரு நிமிஷம் ஒரு மந்திரம் சொல்லும் போதாவது அம்பாளுக்குள்ள போக மாட்டீங்களா அப்படின்றது வரும். ஒரு மந்திரம் சொல்லும் போதாவது அம்பாளுக்குள்ள போக மாட்டீங்களா அப்படின்றனால 108 சொல்லும் போது கணக்கை நீங்க வைங்க. அதுல 1, 2 மிஸ் ஆன கவலை இல்லை. ஆனா மனசு அம்பாள்கிட்ட வைக்கணும். எண்ணிக்கையில வைக்காதீங்க. எண்ணிக்கையில வைக்கும்போது மிஸ் ஆகும். அந்த நாள்ல நீங்க எந்த நேரத்துல ராகுகால பூஜை செய்தாலும் அம்பாள் உங்களுக்கு நன்மையை தருவாள். பயப்பட வேண்டாம். ஆனா 108 எண்ணிக்கையில மட்டும் கவனம் வச்சுக்கிட்டு அம்பாள்கிட்ட கவனம் இல்லாம போயிடக்கூடாது. அதனால ஒரு மாலை வச்சுக்கோங்க. ஸ்படிக மாலை வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்படிக மாலையில வச்சு பூஜை செய்யும் போது நம் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். நல்ல எண்ணங்கள். இந்த ராகுகால பூஜை செய்யற அத்தனை பேருக்குமே நான் பிரார்த்தனை பண்றேன். தினசரி என்ன பிரார்த்தனை பண்றேன்? ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பீட பக்த ஜனானாம், அடுத்தது ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா ராகுகால பக்த ஜனானாம், அடுத்தது ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பாதகமல பக்த ஜனானாம். நீங்க அத்தனை பேரும் பூஜை பண்ற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். தினமும் பூஜை பண்றேன். ஒவ்வொரு மாதமும் சண்டி ஹோமம், ஒவ்வொரு மாதம் அமாவாசை ஹோமம், ஒவ்வொரு மாதம் அஷ்டமி ஹோமம். இந்த நாள்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பூஜை பண்றோம். அப்ப நீங்க செய்யற அத்தனை பேரும் நல்லா இருக்கிறதுக்கு இங்க ஒருத்தன் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் என்னைக்கும் நல்லா இருப்பீங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு எங்கேயும் வெளியில போகாதீங்க. போறதா இருந்தா காலையில 6 மணிக்கு மேல போங்க. அதனால நன்மை நடக்கும். எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? நிச்சயமா சுவாமி. நிறைய தகவல் இன்னைக்கும் நம்ம நேயர்களுக்காக சொன்னீங்க. எல்லாம் அவர்கள் நன்மைக்காகவே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி வழங்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து உங்களுக்கு நன்றி. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேயர்கள் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. அமாவாசை பரிகாரங்களை பத்தி சுவாமிகள் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த அமாவாசை பரிகாரங்களை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு முறை அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து சுவாமிகளை மீட் பண்ணிட்டு தொடர்ந்து அந்த பரிகாரங்களை பூஜைகளை பண்ணுங்க. மற்றும் ராகு கால பூஜை முறைகள், பாதகமல பூஜை முறைகள், இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவணங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம்னு டைப் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இணையதளத்துல உங்களுடைய மெயில் அட்ரஸ் நீங்க அனுப்பலாம். இல்லைன்னா உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஸ்ரீ மகா பிரத்திங்கிற நேரம் @gmail.com இணையதள முகவரியில பதிவு பண்ணலாம். மற்றும் வர மாதம் 8, 9, 10, 11ஆம் தேதியில மலேசியா போறாங்க. மற்றும் கோயம்புத்தூர் போறாங்க 21, 22, 23ஆம் தேதியில. மற்றும் பெங்களூர்ல 29ஆம் 30ஆம் தேதியில. அங்க வர்றவங்களும் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சுவாமிகளை வந்து மீட் பண்ணுங்க. மற்றும் ராஜ் டிவில தினமும் காலை 6:50 மணிக்கு 10 நிமிடம் உங்களுக்கு நிறைய அறிவுரைகளை கொடுத்துட்டு இருக்காங்க சுவாமி. அதுகளையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.
ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம். உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 044-4202-4647, செல் 9025233000 மற்றும் 9840086373. வெப்சைட் www.spiritualastro.com. இமெயில் spiritualastro@yahoo.com.